KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். ஜஸ்ட் ஒரு 3 to 4 hours இருந்திருப்பாங்களா தீபக் சாரோடைய ஒய்ஃப் உள்ள ரஞ்சினி அவர்கள். அடுத்த சீசனுக்கான கண்டெஸ்டன்ட் தயார் அப்படின்னு செம்மையா பேசுறாங்கப்பா சிவரஞ்சனி. அவங்க நானும் ஃபேன் ஆயிட்டேன். சிலுத்து போய் சில்லறையெல்லாம் விட்டு இருந்துட்டேன். ஆமா, லைவ்ல இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. இல்ல, தீபக் மாதிரி ஒரு பாசிட்டிவ் பர்சனுக்கு அவங்கள விட பெரிய பாசிட்டிவ் பர்சன் ஒரு ஸ்பௌஸா அமைகிறதெல்லாம் வேற மாதிரி. ஸோ பேசிக்கலா என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க மொத்தமா கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த வாரம் ஃபேமிலி ரவுண்டுன்றது அப்பட்டமா தெரியும். ஸோ தீபக்குடைய ஃபேமிலி வீட்டுக்குள்ள வருது. தீபக்குடைய ஃபேமிலி வீட்டுக்குள்ள வரும்போது தீபக் அது ஒரு ஷாக்கா இருக்கு. பையன் வராப்ல, பையன் ப்ரௌட் ஆக்கணுமான்ற மொமெண்ட்ல ஒரு எமோஷனல், அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப எமோஷனலா சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு. அண்ட் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாம், அப்பா இந்த வாரம் நம்ம ஃபேமிலி வரப்போதுப்பா, பார்க்க போறோம்பா அப்படின்ற சந்தோஷம் கண்ணுக்கு முன்னாடி இருந்துச்சு. நான் என் ஜோசியத்துல போட்ட மாதிரியே தலைவி அஞ்சிதாவுடைய ஏஞ்சல் ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும் இந்த வாரம் ஃபுல்லான்னு போட்டிருந்தேன். ஆமா, அதே மாதிரி எல்லா ஃபேமிலி வரும்போதும் நடக்கிறத நம்மளால பார்த்து உணர முடியுது. நிச்சயமா நிச்சயமா. மஞ்சரி மேமுடைய பையன் வந்தப்பெல்லாம் செம கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. ஆமா, நல்லா இருந்துச்சு. பவித்ரா கியூட் நிறைய கிரியேட் பண்ணாங்க, சவுண்ட் நிறைய கிரியேட் பண்ணாங்க. எல்லாமே அந்த வீடு வந்து ரொம்ப பாசிட்டிவா இன்னைக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா, அது அவங்களே வந்து நிறைய இடத்துல உணர்ந்திருப்பாங்க, ஹவுஸ்மேட்ஸே. இந்த மாதிரி இந்த வீடே ஒரு தத்ரூபமா போய் எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கும் போதே பிக் பாஸ் வந்து சும்மா இருப்பாப்லையா, நான் ஃபேமிலி டைம் 3 டாஸ்க் வைக்கல, உங்களுக்கு ஆப்பு டாஸ்கா வச்சிருக்கேன். சரி, வீட்டுல யாரோட கருத்துல நீங்க முரண்பாடா இருக்கீங்க அப்படியே சொல்லிட்டு கொளுத்தி விட்டு போங்க அப்படின்னா டப்புனு எல்லாம் அருண் பக்கம் திருப்பிட்டாங்க. மிஸ்டர் அருண் இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி பாவமா ஆயிடுச்சு அவரை பார்க்கும் போது. லைக் லோன்லியா இருந்த மாதிரி ஒரு ஃபீல். லெட்டர்லாம் எடுத்து பார்த்து ரொம்ப எமோஷனலா ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அவரே வந்து சாந்தப்படுத்திட்டு இருந்தாரு. அதெல்லாம் லைவ்ல வந்து பார்த்திருப்போம். சொல்லுங்க, அது எப்படி இருந்துச்சு? நிறைய பேர் எனக்கு வந்து இது மாதிரி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காரு. அவரை வந்து வர்ற எல்லா கெஸ்ட்டுமே அவரை தான் தாக்குறாங்க. மனுஷன் என்னதான் செய்தது அப்படின்ற மாதிரி இருக்காப்புல, ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காப்புல. அந்த எனக்கு தெரிஞ்சு சிவரஞ்சனி மேடம் அருண் கண்டென்ட்ட பேசினதுல வந்து எனக்கு எந்த பெரிய தவறாவும் தெரியல. ரொம்ப பாலிஷா சில விஷயங்கள் சொன்னாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பேசினாலும் அடுத்த நாள் காலையில வந்து அவங்கள்ட்ட சாரி சொல்லி கை கொடுத்து சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனா அந்த வீட்டுல நம்மளுக்காக பாக்குற அந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த ஷோவை பாக்குற ஆட்கள், அவங்க எல்லாம் அதை மொத்தமா அதை மைண்ட்ல சேர்த்துக்கிட்டே வருவாங்க. என் பிள்ளைவா அப்படி பேசிட்டேன், என் பொண்ணையா அப்படி பேசிட்டேன், என் பையனையா அப்படி பேசிட்டேன், என் கணவனையா அப்படி பேசிட்டேன் அப்படின்ட்டு இந்த தாட்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் அம்மாங்க கூட மன்னிச்சிருவாங்க. ஒய்ஃப் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாம் நைஃப் மாதிரி புருஷனை ஒண்ணு பேசிட்டா போதும் அப்படின்னு ஆயிடுவாங்க. ஆனா அவங்க புருஷனை போட்டு அடிப்பாங்க. அது வேற டிபார்ட்மெண்ட், அது வலி, அது வேற டிபார்ட்மெண்ட். தீபக் சார் வைஃப் அத சொல்லிட்டு போனாங்க, நான் எவ்வளவு நாள் தீபக வச்சு செய்வேன், ஆனா இன்னொருத்தவங்க செய்யும் போது அதனால பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுலயும் ஒரு வன்மம் தான். அது எப்படி நான் இருக்கும்போது உங்கள்கிட்ட செய்யலாம்? என்ன ஒரு தொலைநோக்கு பாருங்க, என்ன ஒரு தொலைநோக்கு பாரு. அதாவது ஃபேமிலி டாஸ்க்னுடைய டே 1க்கு அப்புறமா உங்க ஃபேமிலிக்குள்ளேயே சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா. குடும்பத்துல கும்மி அடிக்காம இருக்க போறது இல்ல. அது கிறிஸ்துமஸ் அதுவுமா, மட்டன் பிரியாணி பண்றாங்களா என்ன பிரியாணி பண்றாங்களான்னு தெரியாது. சரி, ஓகே, கருத்துக்கு போவோம். சோ வேற என்ன நடந்துச்சு இன்னைக்கு சுவாரஸ்யமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஆடியன்ஸா மஞ்சரி. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, எல்லாரையும் கெஸ் பண்ணிடுறாங்க. தீபக் என்னன்னா நைட்டு என் ஃபேமிலி காலையில வந்து என்ன எழுப்புன்றாரு. மஞ்சரி என்னன்னா அந்த இப்படி பண்ண சொல்லி இந்த பாட்டை போட்டோன்னே அவங்க ஃபேமிலி தான் வருதுன்னு அப்பட்டமா எமோஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து ஆக்சுவலா மஞ்சரி டெய்லி நைட்டு அவங்க பையனுக்கு அந்த பாட்டு பாடிதான் தூங்க வைப்பாங்களாம். இந்த சின்ன புள்ள குழந்தை வந்து உள்ள வந்துச்சுல, மஞ்சரியோட பையன். ஆமா, அது வந்து ரொம்ப கியூட்டா எல்லாத்தையும் பேசிக்கிட்டு
பண்ணிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா கிட்ட இந்தியாவுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு வேண்டாம் கேட்க சார், வேண்டாம் சார், வேண்டாம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ஜிகேவும் ஜெனரல் நாலேஜும் லைஃப்ல பாத்தியா இல்லையா? பார்த்தனே. இன்னும் கொஞ்ச நாள்ல சென்னைய தமிழ்நாடோட கேபிட்டலாவே தூக்கிடுவாங்க போல இந்த சம்பவத்துக்கு அப்புறம். இதுல என்ன நடக்குது அப்படின்னா, தப்புன்னு பாத்தீங்கன்னா ராணுவ வந்து சென்னைன்றாப்புல, இவங்களும் சென்னைன்றாங்க. இந்தியாவோட கேபிட்டல். இது கூட பரவாயில்ல. நேத்து நைட் இதை விட அருமையான ஒரு விஷயம் லைவ்ல நடந்திருக்கு. ராணவும் சௌந்தர்யாவும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசியிருக்காங்க. அந்த டாஸ்க் கண்டென்ட் என்ன நடக்குதுன்னா, ராணவ சொல்றாரு, எனக்கு சௌந்தர்யாவை ஏற்கனவே தெரியும், நாங்கெல்லாம் போன் பேசிட்டு தான் உள்ள வந்திருக்கோம். அப்ப ஆக மொத்தத்துல எல்லாம் ஒரு பிளானோட தான் உள்ள வந்திருக்காங்க. அப்ப ராணவும் சௌந்தர்யாவும் பண்ணதெல்லாம் கண்டென்ட்டா அப்படின்னு இன்னைக்கு மக்கள் ஃபுல்லா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப 2 பேருக்கும் ஒரே பிஆர் டீமா அப்படின்றாங்க. ஓ, அந்த ரேஞ்சுக்கு அந்த அளவுக்கு போயிடுச்சா? ஆமா, அதுல சௌந்தர்யாவோட முகத்தை பார்த்தா, அட பாவி, சல்லி சல்லியா நம்ம ஸ்ட்ராட்டஜியை உடைச்சிட்டியடா அப்படின்ற மாதிரி பாவம் சௌந்தர்யா ரியாக்ஷன் பார்க்க போது, ராணவ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் விளையாடுற, அவுட் ஆஃப் த பாக்ஸ் விளையாடுறன்ட்டு இருந்த பாக்ஸ மொத்தமா உடைச்சிட்டியடா, யாரா நீ அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாரு. இவ வந்து லைக் தீபக் சருடைய ஃபேமிலி வந்தப்போ இந்த முரண்பாடான ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொன்னாங்க, which was ஹெல்த்தியா இருந்துச்சா. சரி, இப்ப இவங்க போனாங்கப்பா, அடுத்து மஞ்சரி அவங்களோட ஃபேமிலி உள்ள வந்தாங்க. பையனோட கியூட் மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. அதுல அந்த பையன் கியூட்டா ஒரு விஷயம் சொன்னான். அம்மா டெவில் டாஸ்க் விளையாண்டப்போ பயந்துட்டியா அப்படின்னு கேட்டப்போ, இல்ல பயப்பில்லை, ஏன்னா நீ அம்மான்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. எழுதி கொடுத்தா கூட இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்களுக்கு பேச தெரியாது. அதெல்லாம் ஒரு தத்ரூபமா ஒரு மழலை கொஞ்சம் தமிழ்ல சொன்னாங்க. யா, அண்ட் இதெல்லாம் தாண்டி மறுபடியும் இந்த முரண்பாடு டாபிக் மஞ்சரி ஃபேமிலிக்கு போகுது. மீண்டும் அருண் தாக்கப்படுகிறார். உங்களுடைய பிரச்சனையே என்ன தெரியுமா? இத நீங்க வந்து ஒரு ஷோவா டே 1 பாக்குறீங்க, ஆனா இது ஒரு ஸ்கிரிப்டா நீங்க பார்க்க மாட்டீங்க. முத நாள் அருணை தாக்குற ஆட்களா இறக்குவாங்க. ஓகே, வந்து எத்தனை பேர் அருணை தாக்குறாங்க நீங்க? 3 பேர். 4 பேர்ல நாளைக்கு ஒரு 3 பேர் வருவாங்க. சரி, நாளன்னைக்கு ஒரு 3 பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் என் தலைவி வருங்க. தலைவி நீங்க யார சொல்றீங்க? போன சீசனுங்க வின்னர் வர வாய்ப்பு இருக்கு. அவங்க வீட்டுல இருந்து வருவாங்க. அது தனியா ஒரு அப்படி ஆகும். நாளைக்கு போற மாதிரி ரூமர் இருந்துச்சு, நாளன்னைக்கு போற மாதிரி ரூமர் இருந்துச்சு. பட் Thursday ஆர் Friday அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா இப்படியும் சில டாக்ஸ் போது, எப்படி போன சீசனுடைய வின்னர்லாம் எப்படி உள்ள அனுப்புறது? 1000 தான் அவங்க வந்து ரிலேட்டடா இருந்தாலும் எப்படி உள்ள அனுப்புறது? இது நியாயமா இருக்குமா வின்னரை உள்ள அனுப்பும் போது அப்படின்லாம் கேக்குறாங்க. சோ அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஓகே, சோ அருணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிட்டு இருக்கோ என்னவோ ஏதோ, அதனால அருண் வந்து இந்த பேப்பர் எடுத்து படிச்சாரோ என்னமோ ஏதோ. சரி, ஓகே, நல்ல விஷயம். அருணை வந்து இன்னைக்கு எல்லாம் தாக்கிட்டாங்க. நான் வந்து அருண் ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டேன். உடனே கீழே வந்து, நீங்களே திட்டுறீங்க, நீங்களே வச்சு செய்றீங்க, அப்புறம் நீங்களே ஸ்டே ஸ்ட்ராங்ன்றீங்க, என்ன பித்தலாட்டமா இருக்கு அப்படின்னு ஒரு குரூப் கேக்குது. இதுக்கு நாம என்ன சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஒருத்தன் தப்பு பண்ணும்போது அது தப்புன்னு சொல்லணும், அது யாரு பண்ணாலும் சரி. அதே ஒருத்தன் அணுகும் போது, ஏய் உனக்கு இது வேணும்டா, டேய் உனக்கு நடக்கணும்டா, டேய் ஆமாடா அப்படின்னு நீங்க என்ன செய்யுங்க, அந்த தப்பு பண்ணான் தெரியுமா, அதை விட கேவலம் அது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒருத்தன் வந்து அழுகுறாங்கன்னா, அப்பா ஒண்ணும் பண்ணாத, ஸ்ட்ராங்காரு, அழுகாத அப்படின்னு சொல்றதுதான் மனித இயல்பு. இத கூட புரிஞ்சுக்காம சில தற்குறிங்க இருக்கு. அது ஒரு பக்கம் வைப்போம். இருங்க, பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த குழந்தை இருக்குல்ல, ஒரு குழந்தை, மஞ்சரியுடைய குழந்தை. இந்த மஞ்சரியுடைய குழந்தை வந்து சௌந்தர்யா அவர்களை வந்து மக்குமா இது அப்படின்னு சொல்லிட்டாங்க சௌந்தர்யாவை. அப்படியா? லைவ்ல. ஓகேவா? அது எதுக்கு எந்த கான்டெக்ட்ல சொன்னாங்கன்னு தெரியல. நான் நிறைய ட்வீட்ஸ் பார்த்தேன் அந்த கண்டென்ட்ல. இந்த சௌந்தர்யாவுடைய சோ கால்டு ஃபேன்ஸ் ஒரு கும்பல் இருக்கு. அது ஃபேன்ஸ் சொல்ல மாட்டேன், அது ஃபேன்ஸ் அசிங்கப்படுத்துற மாதிரி. ஃபேன்ஸ் ரொம்ப ஜென்யூனா தனியா இருக்காங்க, அதை தனியா விட்டுருவோம். ஒரு கும்பல் இருக்கு. அந்த கும்பல் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த குழந்தையுடைய போட்டோ போட்டு, இதோடைய வளர்ப்பு சரியில்லை, அதிக பிரசங்கியா இருக்குது, பிறக்கும் போதே செஞ்சிருக்கணும்,
அப்படின்னு கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமா அந்த வீடியோஸ் கீழேயோ இல்ல அந்த பொண்ணு அந்த பையன் போட்டோவை போட்டு பண்றாங்க. இது ஆக்சுவலா கிரிமினல் சட்டம் படி தப்பு. வரைக்கும் போற வாய்ப்பு இருக்கு. இந்த அறிவு கூட இல்லாம இந்த அபியூசர் கும்பல் இத போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அத பார்க்கும் போது அவ்வளவுதானா, நீங்க காசு கொடுத்தா உங்க வீட்டுல கூட நீங்க சில விஷயங்கள் செய்வீங்களா அப்படின்றது தோன்றது. இன்னொரு ட்வீட் கூட பார்த்தேன். மஞ்சரி மட்டும்தான் நெகட்டிவ்னு பார்த்தா அவங்க ஃபேமிலி உள்ள வந்ததுக்கு அப்புறம் மொத்த ஃபேமிலியுமே நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்ற ஒரு கமெண்ட்டுமே இருந்துச்சு. அதை நீங்க எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு விரும்புறீங்க? அதான் நான் சொல்ல வரேன்ல, இவனுங்க எல்லாருமே இந்த டிஸ்கிரிமினேஷனையே தொல்ல போட்டு தொங்கிட்டு இந்த ஃபேக் ப்ரொஃபைல்ல அந்த கமெண்ட்டை போட்டுட்டு ஒரிஜினல் ப்ரொஃபைல்ல இது செய்யறதெல்லாம் தப்புங்க அப்படின்னு. இந்த மாதிரி கேவலவாதிங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏங்க நாங்க அதை பார்த்தெல்லாம் எதுவும் பேசுறது இல்லைங்க அப்படின்னா. எவ்வளவு கேவலமான ஜென்மங்களா இருக்காங்க தெரியுமா? தவிர்த்துறதுதான் மத்தவங்களுக்கு நல்லது. நம்மள மாதிரி இருக்கிற மத்தவங்களுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, அது குழந்தைய நீ கை வைக்கும் போதுதான் நமக்கு இரிட்டேட் ஆகும். அப்ப நீங்க அது என்ன விதமான ஒரு ஃபேன் பேஸ்? அது ஜென்யூன் ஃபேன்ஸை விட்டுருங்க. நான் ஃபேன் பேஸ் சொல்ற தவறு மன்னிச்சிருங்க. ஜென்யூன் ஃபேன்ஸ் புடிச்சிச்சு சொல்லிட்டு போயிடுறாங்க. மத்தவன் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றான். இதெல்லாம் கெத்து சூப்பர்னு நினைக்கிறான். அப்ப நீங்க யார அட்ராக்ட் பண்ணிருக்காங்க? அவங்க ஒரு பிளேயருடைய கேம் தரம் அவங்க யார அட்ராக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத வச்சு கடிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அட்லீஸ்ட் பாத்துட்டு இருக்க நம்மளுடைய ஆடியன்ஸ் அவங்க கண்ணுக்கு இந்த மாதிரி ஏதாவது தென்படும் போது அதை எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றத இது மூலமா அவங்க நிச்சயமா நீங்க தயவு செய்து இந்த மாதிரி போஸ்டை யாராவது போடுறாங்க, கமெண்ட்டை யாராவது போடுறாங்கன்னா cybercrime.government.inல அந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி யூஆர்எல்ல நீங்க அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்து நீங்க போட்டுட்டீங்கன்னா அவங்க போக்ஸ்கோ சட்டத்துல அரெஸ்ட் ஆகுறது கன்ஃபார்ம். அப்பதான் பயம் வரும். நிச்சயமா. அது ஒரு குழந்தை போட்டோவை பிளர் பண்ணாம நீ எடுத்து போடவே கூடாது. முகம் தெரியற மாதிரி நீ போடவே கூடாது மீடியாவை பொறுத்த வரைக்குமே. அப்ப நீங்க எப்படி அதை யூஸ் பண்ணீங்க? அறிவு இல்ல, உன் வீட்டு குழந்தைய போடுவியா? சொல்றது இல்ல. இத மூவ் பண்ணி வரும்போது இவரு ஜெஃப்ரி கூட ஏதோ அந்த கள்ளிப்பால் ஊத்தி ஏதோ ஒரு கண்டென்ட் அது கூட கொஞ்சம் நிறைய ரீல்ஸ்ல போயிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இல்ல, நிறைய பேர் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, மிஸ் பண்றாங்க, நிறைய விடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முத்துக்குமரன் சௌந்தர்யா பாடும்போது தூக்கி அடிச்சிருவேன், அடிச்சு அவளை கொல்லணும் அப்படின்னு சொன்னது கொன்று ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து ஆரம்பிச்சு ரேப்ன்றத ஒரு பண்ணா காமெடியா கொண்டு வந்த அருண் உட்பட இன்னைக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா போய் ஜெஃப்ரி கிட்ட கள்ளிப்பால் இது ஆக்சுவலா போன சீசன்லயே நடந்துச்சு. போன சீசன்ல என்னவா இருந்தது? இதே மாதிரி கள்ளிப்பால் நிக்சன் கிட்ட எதிர்பார்த்தோம். ஓகேவா? சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் எல்லாமே சோசியல் சொசைட்டிய உடைய கன்சர்ன் எதுவுமே இல்லாம சமூகத்தின் பத்த எந்த அக்கறையும் புரிதலும் இல்லாமல் வளர்ந்த ஒரு கும்பல் இருக்கும். அதாவது எந்தவித பொறுப்பு இருப்பு எதுவும் இல்லாம, ஓகேவா, சொசைட்டியோட தாட்ஸே இல்லாம நாம இருக்கிறோம், நம்ம வாழ்றோம், நம்ம தின்றோம், நம்ம தூங்குறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கூத்தடிக்கிறோம் அப்படின்னு வாழ்ற ஒரு சமூகம் இருக்குல்ல, சமூகத்துக்குள்ளேயே ஒரு சமூகம் இருக்கும். ஓகேவா? பேசிக்கலி ஆதாயம் தேடும் சமுதாயம் அது பேரு. நம்ம ஒரு படத்துல இது கண்டென்ட்ல பார்த்த நல்லா இருந்துச்சு, எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அம்பிராமையா சொல்லுவார், நல்லா இருந்துச்சு. ஓகே, சோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஜெஃப்ரி பயன்படுத்தின இந்த வார்த்தைகளை கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது. அது முத்துக்குமரன் விளையாட்டுக்கு சொல்லியிருந்தா கூட அதை அவாய்ட் பண்ணிருக்கலாமோ முத்துக்குமரன். அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசுறதுதான். அது இந்த மாதிரி பண்ணா அதெல்லாம் இந்த சந்தானம் காமெடி, கவுண்டமணி காமெடி, இது எல்லாத்தையுமே நடந்திருக்கு. ஆனா இதுதான் காமெடி நம்மள பழகிட்டாங்க. இப்போ சொன்னீங்களே, இது உண்மை.
இது ஒரு மிகப்பெரிய ஓகேவா? இதெல்லாம் பூரா 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 போய் பாடி ஷேமிங் பண்றதுதான் காமெடி, அடுத்தவங்கள புறம் பேசுறதுதான் காமெடி, அடுத்தவங்கள கேவலப்படுத்துறதுதான் காமெடி, அடுத்தவங்கள வந்து இன்சல்ட் பண்றதுதான் காமெடி, இதுதான் காமெடி, இதுதான் என்டர்டெயின்மெண்ட், இதுதான் என்டர்டெய்னிங் அப்படின்றத நமக்குள்ள வந்து புகுத்துனதுனாலதான் இந்த டாபிக்ஸ் எல்லாம் வருது. இப்ப நம்ம புகுத்துனவன தவறு சொல்லணுமா, இல்ல இப்ப பேசுனவன தவறு சொல்லணுமா? நான் அந்த 3 பேர் சொல்றேன். 3 பேர் இருக்காங்க இங்க, நான் தனித்தனியா சப்போர்ட் பண்ணல. விவேக் சொல்லியிருக்காரு உங்களுக்கு பண்ணணும்ட்டு ஒரு வாட்டி ஒரு காமெடியில. அப்புறம் அதையே தடுக்கிற மாதிரியும் அவர் பேசியிருக்காரு, படத்துல வச்சிருக்காங்க. சோ இந்த இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகே, உன்னை கொல்லணும், வெட்டணும், உன்னை குத்தணும், இந்த வேர்ட்ஸ் எல்லாமே சினிமால இருக்கும் போது இவங்களுக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. இவங்க எல்லாருமே சினிமா கேரக்டர்ஸாவே தன்னை நினைச்சுக்கிறாங்க. அது மாசு, அது சினிமா. தட் இஸ் நாட் ரியாலிட்டி, தட் இஸ் பிளடி சினிமா. சீரியல் நடக்குதுன்னா அது பிளடி சீரியல். கண்டென்ட் ஷோல நடக்குது, இது வந்து ரியாலிட்டி ஷோ. மத்ததெல்லாம் ஸ்கிரிப்டட், இது ரியாலிட்டி ஷோ. வஜ்ரி மேமோட ஃபேமிலி வந்தாங்க, அவங்களும் முரண்பாடை பத்தி அருணை இழுத்தாங்க. அந்த கை தூக்குற மேட்ரு, இப்படி வணக்கம் சொன்ன மேட்ரு, ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னு சொன்ன அந்த வார்த்தை, அதெல்லாத்தையும் போட்டு உடைச்சாங்க. சல்லி சல்லியா இன்னைக்கு வந்து அருண் வந்து உடைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவங்க ஹார்லே குயினை நினைச்சு அவங்க அமிச்ச லெட்டரை வந்து படிச்சு கொஞ்சம் இமோஷனல்லா ஆனாரு. ஓகே, அப்புறம் சௌந்தர்யா வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு போயிட்டாங்க. மஞ்சரி அவர்களுடைய அம்மா ஜாக்லின் அண்ட் மஞ்சரி பத்தி சௌந்தர்யா விஷால் கிட்ட சொன்ன விஷயத்த அப்பட்டமாக உடைத்து விட்டு சௌந்தர்யா வந்துட்டு ஒரு தத்தளிக்கும் நிலைமையில போயிட்டாங்க. அவங்க அக்கா சொன்னாங்களா? சிஸ்டர், அவங்க சிஸ்டர் வந்து சொல்லிட்டு அவங்க ஜாலியா போயிட்டாங்க. அதான் மஞ்சரி சொன்னாங்க, நாங்க நல்லா பண்றோமோ இல்லையோ, வந்து நீங்க சூப்பரா பண்றீங்க அப்படின்னு. அந்த மொமெண்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க? சௌந்தர்யா அவர்கள் அதான் டைரக்டா சொல்லியிருக்கலாம். சௌந்தர்யாக்கு புரிஞ்சு போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம்ட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. அதுல ரயன்ட்ட போய் அழுத மொமெண்ட் எல்லாம் என்னால பார்க்க முடிஞ்சுச்சு அந்த இது. பட் அதுல சௌந்தர்யா சொன்ன சில விஷயங்கள் நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பட் சில விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு இருக்கு. அதாவது நான் உண்மையா இருக்கேன், நான் இப்படி பேசிடுறேன், நான் பிராங்கா பேசிடுறேன், அதுதான் என் தாட்ல என்ன வருதோ நான் பேசிடுறேன், அது எல்லாமே ஓகே. பட் நீங்க நம்ம நினைக்கிறதெல்லாம் பேசிட முடியாது. கரெக்டா இல்லையா? நான் என்ன வேணா நினைப்பேன், பட் நம்ம ஒரு 100 கேமரா இருக்கும் இடத்துல எப்படி அதை கன்வே பண்ணணும்னு இருக்கு. ஓகேவா? நீங்க நினைக்கிறதெல்லாம் பேசலாம். நம்ம அப்ப சோசியல் மீடியா என்ன ஆகும், ஒரு ரியாலிட்டி ஷோ என்ன ஆகும்? நான் உள்ள போய் ஒரு கண்டஸ்டன்டா உட்காந்து நினைக்கிறதெல்லாம் நான் பேசினா ஒத்துப்பீங்களா? எப்பா இவரா இருக்காருப்பா, நினைக்கிறதெல்லாம் பேசாருப்பா, தங்க மகன் பா இவரு அப்படி என்ன பொட்டு வச்சு அந்த பாட்டா போட்டா என்ன உட்கார வைப்பீங்க? தூக்கி போட்டு மிதிச்சு வெளில அனுப்ப மாட்டீங்க? கேக்குறேன். அதுதான் இந்த நினைச்சது பேசுறேன், நானா இருக்கேன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப அவசரம் ஆயிடுச்சு. இந்த இன்டர்வியூ எல்லாம் உட்காரும் போதே நான் சொல்லிட்டேன், நீங்க இன்டர்வியூக்கு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லனாலும் பரவாயில்ல, நீங்க இன்டர்வியூ கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உட்கார்ந்துட்டு நான் நானா இருக்கேன் அப்படின்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாதீங்க. செம்ம காண்டா. ரயான் அழகா ஒண்ணு சொல்லியிருப்பாரு, அனலைஸ் பண்ணிட்டு நீ சொல்லணும், உனக்கு தோன்ற நீங்க சொன்ன விஷயத்த அழகா அவரும் சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல ரயான் வந்து ப்ராப்பரா நீ ஆடினா உனக்கு இப்ப இருக்கிற ஃபேன் பேஸை விட இன்னும் பெரிய ஃபேன் பேஸ் வரும், நீ இன்னும் அந்த கேம் ஆடலன்றதையும் ரயான் சொன்னார். ஓகேவா? ஆனா சவுண்ட் என்ன நினைக்கிறாங்க, இது சண்டை போடுறதுதான் கேமா, இதெல்லாம் எனக்கு வரல அப்படின்றாங்க. அப்ப நான் அந்த வீட்டுக்குள்ளேயே போய் கார்னர்ல இருந்துகிட்டு சிரிக்கிறேன். ஏன் கார்னர்? சவுண்ட் நீங்க வீட்டுக்குள்ள போட்ட மொத்த சவுண்டுமே சண்டைக்குதான் சவுண்ட். என்ன சவுண்ட் சொல்றீங்க, மறுபடியும் ஏஞ்சல் மோடுக்கு போயிடுறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கணும் தோணுது. ஆக்சுவலா அவங்க எப்படின்னா, இந்த கூட்டத்தோட கூட்டமெல்லாம் அவங்க சண்டை போட மாட்டாங்க. சண்டை போட்டா அவங்க சவுண்ட் தெரியாது. அதனால அவங்க கூட்டமா இருக்கும்போது இந்த சண்டைய வந்து வேற யாரோ போட்டுட்டு இருப்பாங்க, ஊடால போது ஒரு சவுண்ட் விட்டு வருவாங்க. அதுதான் அவங்க சவுண்ட். இவ்வளவு தூரம் ரயானும் சௌந்தர்யாவும் பேசிட்டு இருக்கும் போது அந்த நடுவுல அழகா அந்த ஃப்ரேம்ல பின்னாடி பக்கம் ஜாக்லின் வந்துட்டு பிளர்ரியா தெரிஞ்சாங்க, பாத்தீங்களா? அந்த ஃப்ரேம் நோட் பண்ணீங்களா? ஜாக்லின் பாத்துட்டாங்க, ஜாக்லின் பாத்துட்டே இருந்தாங்க, என்ன நடக்குது அங்க, என்ன இவன் ஏன் அழுகுறா, அழுக வேண்டியது நானு, என்ன பத்தி பேசுறதுக்கு நானே பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் அழுகுறா, இவன் ஏன் கண்டுபிடிக்கிறா, வாட் இஸ் ஹேப்பனிங் தேர், இப்ப நம்ம அங்க போலாமா வேணாமா, இல்ல இங்க வேடிக்கை பார்க்கலாமா அப்படின்ற பல கன்ஃபியூஷன்ல ஜாக்லின் இருந்தாங்க. ஆமா, ஏற்கனவே ஆனா ஒண்ணு கவனிச்சீங்களா, வந்த எல்லாருக்குமே சவுண்ட் தான் பிடிக்கும்.
ஆமா அதையும் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு சௌந்தர்யா ரொம்ப பிடிக்கும், அவங்க ரியாக்ஷன்ஸ் கியூட்டா இருக்கும், துருன்னு குழந்தை மாதிரி இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதுதானே முக்கியம். அதான ஒரு நல்ல வெற்றி. துப்பாக்கியை பிடிக்க சிவா அந்த மாதிரி புடிச்சிட்டீங்க, கிட்ஸ் எல்லாத்தையும் புடிச்சிட்டீங்க சவுண்ட் அப்படின்றதானே முக்கியம். இந்த அட்டென்ஷன் சீக்கிங்னு சொன்னதுக்கு அப்புறமா ஜாக்லின் கொஞ்சம் கான்சியஸ் ஆயிட்டாங்க. அது அவங்களே இன்னைக்கு எபிசோட்லயோ நேத்துக்கு எபிசோட்லயோ சொல்லியிருப்பாங்க. அட்டென்ஷன் சீக்கிங்க்கு அப்புறமா எனக்கு ஒரு இடத்துல வந்து பேசுறதுக்கே கொஞ்சம் யோசனையா இருக்கு, ஒரு கான்சியஸ் வந்துருச்சு எனக்குள்ள, இப்படிதான் சொல்லுவாங்களோ அப்படின்னு. அதனாலே கூட இன்னைக்கு ரயான் அண்ட் சௌந்தர்யா பேசும்போது அவங்க குறுக்குல வரலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, மேபி இருக்கலாம். ஓகே, டன். சோ விஷால வந்து இத்தனை நாளும் நம்ம இப்படி பார்த்ததே கிடையாது. அவர் அழுதே நம்ம பார்த்தது கிடையாது. அந்த டாஸ்க் அப்ப அழுதாரு. கரெக்டா? அவ்வளவுதான். சாம்பிள். தட் வாஸ் a trailer அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து மெயின் பிக்சரை பார்த்திருக்கோம். சோ அத பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அது ஃபேமிலி, அவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்கள். விஷால் தனி மனிதனா நிறைய சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தை பாத்துக்கிறாரு, அதுக்கெல்லாம் கண்டிப்பாவே நம்ம ஹேட்ஸ் ஆஃப். ஓகேவா? அதுல நம்மளுக்கு அதுல போய் நம்ம வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ அதுல நம்ம கமெண்ட் சொல்றதுக்கோ நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது அவருடைய குடும்பம், அவருடைய குடும்பத்தை அவர் நல்லா பாத்துக்கிறாரு. இந்த லப்பர் பந்தில் ஒரு டைலாக் வரும், வீட்டுக்கு ஹீரோவா இருக்கிறான் நாட்டுக்கு ஹீரோவா இருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு லைன் வரும். அது வந்து நான் விஷால் கிட்ட இன்னைக்கு நான் பார்த்தேன். நமக்கு எல்லாருக்கும் விஷால் மேல ஒரு வேற ஒரு கோணங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல ஓகேவா, இது வந்து ஒரு ஃபேமிலி கண்டென்ட்டா பார்க்கும்போது நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் தான் வரும் விஷால் மேல. அது எனக்கு மாற்று கருத்து இல்லை. அண்ட் அப்பாவை பார்க்க அப்பா வந்து ஒத்துக்கிறது இவ்வளவு பெரிய கேமராக்கு முன்னாடின்றதெல்லாம் பெரிய விஷயம். அண்ட் அவர் பையனுக்காக இன்னைக்கு இதை செஞ்சிருக்காரு. அவருடைய நிறைய பேருடைய பெர்செப்ஷனை விஷாலுக்காக மாத்தி ஓட்டுகளா மாத்திருக்காரோ. ஓகேவா? அது நல்ல விஷயம் தான். விஷாலுடைய இந்த அதர் சைடு எல்லாரும் பாக்குறது வந்து நல்லதுதான். அதை நான் வந்து கொச்சப்படுத்தல, நான் சொல்றது நல்லா புரிஞ்சிச்சுல. கொச்சப்படுத்த உடனே கொச்சப்படுத்திட்டாரு. அந்த தந்தை பாசம் அதாவது ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு. இதனால நிறைய பெர்செப்ஷன் மாதிரி விஷாலுக்கு அதிக ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த தாட் ப்ராசஸ் மக்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, விஷால பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்பா அங்க புள்ளப்பா இது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து அப்படிதான் வந்து எல்லாரையும் வந்து ஓடி போய் கட்டி பிடிச்சாங்க. நல்லா இருந்துச்சு எல்லார்கிட்டையும். ஆமா ஆமா. ஆக்சுவலா விஷால் ஆஸ் அ கண்டெஸ்டன்ட் இல்ல விஷாலுடைய அப்பா ஆஸ் அ கண்டெஸ்டன்டா பார்க்கும்போது விஷால் அப்பா வந்து ஒரு கண்டெஸ்டன்டா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல இருந்திருக்கும். ஏன்னா ஒரு உள்ள வந்ததுல இருந்து ரிட்டர்ன் போற இல்ல நிக்சனோட அப்பாவும் போன வாட்டி வரும்போது எனக்கு அவங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். யாரு? நிக்சன். ஆமா ஆமா, நிக்சன் அவங்க அப்பா வேற மாதிரி இருந்தது. அதே மாதிரி எனக்கு அந்த எனர்ஜி எனக்கு வந்து விஷால் அப்பா கிட்ட வந்துச்சு. அருண் வந்து முழிச்சுட்டே இருந்தாருல, ஐயோ இவங்க என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு. அதே மாதிரி அருணையே வந்துட்டு விஷால் அப்பாவும் வந்துட்டு ஒரு முரண்பாடு. ஆக்சுவலா அவர் சொன்ன அந்த விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதெல்லாம் ஒன்னும் பெருசா நம்மளுக்கு தெரியல. நத்திங் கான்ட்ரோவர்சி. அவருக்கு என்னன்னா, என் பிள்ளைகிட்ட நான் தான் சண்டை போடுவேன், இந்த பையன் ஏன் சண்டை போட்டான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன் வேற யாருமே வீட்டுக்குள்ள விஷால் கூட சண்டை போட்டதே கிடையாதா? பெருசா இந்த அளவுக்கு சண்டைய போட்டு தொண்டை நரம்பெல்லாம் தெரியற அளவுக்கு நடக்கல. அதுவும் அருணும் விஷாலும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால அவங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் கேட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அருணோட மைண்ட் வயசு 13-12 பேர் இருக்காங்க. ஏன் ஒரு சனியே தெரியுதாயா, நானும் ஒரு ஓரமா உட்காடுறேன், ஏயா வாண்டடா ஃப்ரெண்ட்ல இழுத்து அடிக்கிறீங்க. அவரும் சாரிப்பா காயப்பட்டுட்டா சாரிப்பா, பாவம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அருணை பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு. அது ரொம்ப கஷ்டமான ஒரு வழி. ஒரு டப்பன ஒரு டவுன் ஆகிட ஒரு மனுஷன். ஒரு கேமுக்காக நான் ஒண்ணு பண்றேன், ஆனா அது அந்த ஃபேமிலிக்கு ஹர்ட் ஆகுதே அப்படின்றது ஒரு தனியான ஒரு வழி. அது அருண் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிருக்காரோ ஃபீல் பண்ணிருக்காரோன்னு நான் நம்புறேன். அவ்வளவு. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள். ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்தீஸ், Dress and Materials. மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்.